ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 16வது நாள் பாடலும் பொருளும் மற்றும் அதன் விளக்கமும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ஓமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலிவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோ துயிழெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோரெம் பாவாய். பொருள்: எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்களும் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்று ஆண்டாள் கூறுகிறாள். இதன் விளக்கம் என்னவென்றால், ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, இப்படி செய்யாதே என்று அபசகுனமாக வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள். நன்றி, வணக்கம்.